சிவாய நம திருச்சிற்றம்பலம். ஸ்ரீகுருப்போ நம. ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ ச குரு சுக்ர சனிபியஸ்ச ராகவே கேதவே நமோ நம. எல்லாம் வல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் அதே போல் என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியேன் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை அன்னை ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து பீமேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் அன்னை பார்வதி பர்வதவர்தனி அம்பாளுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, சனிப்பெயர்ச்சி 2025 உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, நீங்கள் எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்த சனிப்பெயர்ச்சி. பொதுவாக இந்த மார்ச் மாதம் 2025 மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனிப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. திருக்கணித பிரகாரம், வாசன் பஞ்சாங்கத்தின் பிரகாரம், திருக்கணிதத்தின் பிரகாரம் நடைபெறுகிறது. எப்பொழுதும் போல் சேம் குழப்பம்தான். பாம்பு பஞ்சாங்கத்தின்படி, வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி அடுத்த வருஷம் மார்ச் மாதம்தான் திருநள்ளாறு சனி பயிற்சி நடக்குது. ஆனாலுமே கூட இந்த திருக்கணித பயிற்சியும் கண்டிப்பாக இதுதான் ஒரு 80% உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். நிறைய மாற்றங்களை தரக்கூடிய, உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த சனி பயிற்சி அமைகிறது என் அன்பு பக்தர்களே. குறிப்பாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, கும்பராசியில் சனி பகவான் இருந்தார். கும்பராசியில் சனி பகவான் இருக்கும்போது அதுவும் அது அவருக்கு மூலத்திரிகோண வீடு, திக்பலம்னு சொல்லலாம். சொந்த வீடு, ஆட்சி பலம் பெற்று அசுபர்களின் துணையின்றி சுபத்துவத்தோடு திரிகோண வீட்டில் நல்ல ஜம்முன்னு சனி பகவான் உட்கார்ந்ததுனால, காற்று ராசி வீட்டில் அமர்ந்த காரணத்தினாலே, அதுவும் அவர் ஆண் ராசியில் அமைந்த காரணத்தினாலே, இந்த கும்பராசியில் எப்போ சனி பகவான் உள்ள வந்தாரோ அன்னில இருந்தே நாடு முழுவதும் கலகங்கள், அதர்மம் தலை தூக்கியது. நாடு முழுவதும், பிரபஞ்சம் முழுவதும், உலகம் முழுவதும். இந்த அமாஸ் போர் எடுத்துக்கிடுங்க, அப்புறம் இஸ்ரேல் போர், உக்ரைன், ரஷ்யா, சவுத் கொரியா, நார்த் கொரியா, அதே போல் பொருளாதார வீழ்ச்சி. சமீபத்தில் US அமெரிக்காவில் நடந்த நிறைய துப்பாக்கி சூடுகள். என்னைக்கு சனி பகவான் போய் கும்பராசியில் உள்ளே உட்காந்தாரோ அன்றைக்கி உட்காந்த நாள்லேருந்தே ரஷ்யா உக்ரைன் போர் வந்தது. தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் போய் டேட்டை செக் பண்ணி பாருங்கள். அப்போது கும்பராசியில் எப்போ சனி பகவான் உட்கார்ந்தாரோ அன்றைக்கே கலகங்கள் ஏற்பட்டு விட்டது. காரணம் என்னென்னா, அவருக்கு அது மூலத்திரிகோண வீடு, ஆட்சி பலம், திக்பலம் பெற்று உட்கார்ந்திருந்தார். அதனால் நாட்டில் கலகங்கள், நிறைய கலகங்கள், அரசாங்கத்திற்கு அவப்பெயர்கள். அரசாங்கம் கவர்மெண்ட்டு தப்பு பண்ணுதோ இல்லையோ, ஆனால் எங்கேயோ நடக்கக்கூடிய தவறுகளுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்கணும். குறிப்பிட்ட நபர் மீது தாக்குதல், நீங்கள் தான் காரணம். அப்போ நிறைய அரசியல் சூழ்ச்சிகள், அரசியல் கலகங்கள். சனினாலே கலகம் தானப்பா. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அப்போ இந்த நிலைகள் மாறி இப்போது இந்த நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி, திருக்கணித பிரகாரம் நடக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மீன ராசிக்கு செல்கிறார். இப்போ நாடு எப்படி இருக்கும்? கும்பராசியில் இருந்தப்போ இப்படிலாம் இருந்திருக்கும்னு சொன்னீங்க சாமி. ரைட்டு, ஓகே, மேட்ச் ஆச்சு. நீங்கள் சொன்னது ஒப்பிட்டு கரெக்டாக தான் இருக்குது, நடந்ததெல்லாம் ஓகே தான். இப்போது இந்த சனி பயிற்சி கும்பத்துக்கு போகிறாருல்ல, அப்போ ஜென்ரல் கண்டென்ட்டு சொல்லுங்கள். இப்போ கும்பத்துக்கு சொன்ன மாதிரி மீனத்துக்கு போகும்போது எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும், சிறப்பாக இருக்கும், நிறைய மாற்றங்கள், நல்லது நடக்கும். எப்படி சொல்கிறீங்க சார்? அவர் போகக்கூடியது நீர் ராசிக்கு போகிறார். மழை சிறப்பாக இருக்கும்.
மழை சிறப்பானதாக இருக்கும், நீர் ஆதாரங்கள் சிறப்பானதாக இருக்கும். ரெண்டாவது சுபருடைய வீட்டுக்கு போகிறாரு, மோட்ச ராசி மண்டலத்துக்கு போகிறாரு. அப்போது மீனராசி குருவுடைய வீடு, வீடு கொடுத்த குரு பகவான் கேந்திரமோ திரிகோணமோ உட்கார போகிறாரு 2.5 வருஷம். கேந்திரமோ திரிகோணமோ உட்கார போகிறாரு. அப்போ வீடு கொடுத்தவர் எப்போதும் சனி பகவானுடைய தொடர்பிலே இருக்க போகிறார். சனி குரு தொடர்பு ஏற்படுகிறது. அப்போ நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகள் நடக்க போது. நாட்டுக்கும் உலகத்திற்கும் இந்த பிரபஞ்சத்திற்குமே கூட ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்குமே கூட பலவிதமான நன்மைகள் நடக்கப் போகுது. அப்போ இந்த சனி பெயர்ச்சி பொதுவாகவே உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே 12 ராசி அன்பர்களுக்கும் சிறப்பாக உள்ளது. அதுக்கு முன்பாக இந்த சனி பெயர்ச்சிக்காக ஒரு மிகப்பெரிய யாக வேள்வி பரிகார ஹோமம் 12 ராசி அன்பர்களுக்கும் நடைபெறுகிறது. அந்த யாக வேள்வியில் சனிப்பெயர்ச்சி ஹோமத்தில் நீங்கள் கலந்து கொள்வதாக இருந்தால் கீழே தெரியக்கூடிய அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு வாருங்கள் அன்பர்களே, ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். விருச்சக ராசி அன்பர்களே, விருச்சகத்தை பொறுத்தவரையில் சனிப்பெயர்ச்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா அவங்களுக்கு தான் இப்போ அர்த்தாஷ்டம சனின்னு ஒன்று நடந்து இருந்ததுங்க. விருச்சக ராசி இப்போ தான் கொஞ்சம் படிப்படியாக முன்னுக்கு வந்தாங்க. அவர் அந்த 7.5 சனி நடந்தது. என்னென்னமோ இந்த விருச்சக ராசிக்கு மட்டும் பிரச்சனை முடிஞ்ச மாதிரியே தெரியல. அடுத்து 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 ஏதாவது ஒரு கிரகம், ஏதாவது ஒரு பயிற்சி, அது என்னமோ காலபுருஷனுக்கு 8ஆம் வீடு அப்படிங்கிறதாலையோ 8வது ராசிங்கிறதாலையோ என்னவோ தெரியலைங்க, அடுத்து அடுத்து அவங்களுக்கு ஏதேனும் ஒரு பிரச்சனை உருவாகின்றே இருக்குது. இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கு இருந்த அந்த அர்த்தாஷ்டம சனி விலகி நல்ல முறையில் 5ஆம் இடத்திற்கு சனி பகவான் செல்கிறார். நீங்கள் விருச்சக ராசியானாலும் விருச்சக லக்னமானாலும், விருச்சக லக்னம் 5ஆம் இடம் பூர்வ புண்ணியம், குருவுடைய வீடு, சனி அங்கே இருப்பது சிறப்பு. சார் பொதுவாகவே ஒருவருடைய ஜாதகத்தில் மீனத்தில் சனி இருப்பாரே ஆனால் அவரை வெல்வது கடினம். ரொம்ப ஈஸியாக அட்டாக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார் அவங்கள. அப்போ மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதுவும் குறிப்பாக விருச்சக ராசிக்கு அதிக நன்மை 5, 9ஆக அமைகிறார். சனி பகவானுக்கு திரிகோணத்து வீடு விருச்சகம். அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய விருச்சக ராசி நேயர்களே, இந்த 2025 சனி பெயர்ச்சி, திருக்கணித சனி பெயர்ச்சி விருச்சக ராசிக்கு அதிகப்படியான லாபத்தை தருகிறது. நீங்கள் தொழில் அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது குடும்ப பெண்களாக இருக்கலாம், அல்லது வேலைக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கலாம், சுய தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம். அப்போ நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகம் இருக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றம் அதிகமானதாக இருக்கும். உங்களுக்கான வாய்ப்புகள், பெரிய பெரிய உத்தியோக வாய்ப்புகள், ஜாப் ரிலேட்டடாக, பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஒரு பெரிய வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து சேரும். அதே போல் மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, மெயினாக கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான பிரச்சனைகள் குறையும். அதே போல் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பூர்வீக சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அல்லது ரிலேஷன்ஷிப் உறவு முறைகளில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமை, பிள்ளைகள், பெற்றோர்கள் அல்லது உடன் பிறந்தவர்கள், அந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்குமே ஆனால் அவையெல்லாமும் விலகி குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கக்கூடிய அற்புதமான கால நேரமாக இந்த சனிப்பெயர்ச்சி அமைகிறது. எனதருமை விருச்சக ராசி நேயர்களே, அதே போல தான் விருச்சக ராசி நேயர்களே, இந்த சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு
மாபெரும் சனிப்பெயர்ச்சி பரிகார யாகம் நடைபெறுகிறது. அந்த ஹோமத்தில் நீங்கள் பங்கு பெறுவதாக இருந்தால் கீழே உள்ள அந்த நம்பர்களை தொடர்பு கொள்ளவும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.